விண்டோஸ் சர்வர் 2016 இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் ஓஎஸ் தான் இந்த விண்டோஸ் சர்வர் 2016 அப்படிங்கிற இந்த ஓஎஸ் தான். இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா 3 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து எசென்சியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர். ஸோ இந்த சர்வர் 2016ல் 3 எடிஷன், இந்த 3 எடிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுலேருந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வர் 2012 இருந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணது தான் வந்து இந்த விண்டோஸ் சர்வர் 2016. ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் 16 எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2016 ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு சப்போர்ட்டான கிளைண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 தான் இதுக்கான சப்போர்ட்டான கிளைண்ட்டு. எடிஷன் அவைலபிளாக முன்னாடியே பார்த்தோம். எசென்சியல், ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர் 3 எடிஷன் இருக்குது. ஸோ அந்த எசென்சியல் எடிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்மால் பிஸ்னஸ் வித் பேசிக், அதாவது வெரி ஸ்மாலு அல்லது வந்து இப்போ தான் வந்து நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரியான ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த எசென்சியல் எடிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஃபிசிக்கல் இருக்குது, ஒரே ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 விர்ச்சுவல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இதில் லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ பேஸ் பண்ணி தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் அந்த கிளைண்ட் ஆக்சஸ் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 25 யூசர்ஸ் இல்லை 50 டிவைஸ் இவ்வளோ தான் லிமிட் கொடுக்குறாங்க. இதில் ரேம் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 64 GB ரேமு. மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராசஸ் சப்போர்ட் ஆகும்னா 2 ப்ராசஸ் தான் இதில் சப்போர்ட் ஆகும். இது எசென்சியல் எடிஷனில். அடுத்த எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் லெவல் கம்பெனி யூஸ் பண்ணக்கூடிய எடிஷன் தான் இந்த டேட்டா சென்டர் என்று. இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து இதில் விர்ச்சுவல் மிஷினே கிடையாது. இதில் வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஆர் 2 ஹைப்பர்-வி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் பேஸ் பண்ண லைசன்ஸு, அதாவது CALன்னு சொல்லுவாங்க, கிளைண்ட் ஆக்சஸ் அப்படி சொல்லுவாங்க, கிளைண்ட் ஆக்சஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க. இதில் ரேம் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 TB யூஸ் பண்ணிக்கலாம் ரேமு. இதில் எத்தனை கோர் யூஸ் பண்ணிக்கலாம்னா 512 கோர்ஸ் ப்ராசஸர் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டர். ஸோ நம்மளுடைய சர்வர் 2016 இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா சென்டர் எடிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் கம்பெனி, வெரி லார்ஜஸ்ட் கம்பெனி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டர். எக்ஸாம்பிள் கூகுள், யாகு, ஸோ பேங்கிங் செக்டரு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாமே இதில் என்ன சப்போர்ட்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் சிஸ்டம் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் எடிஷன் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டர். இதில் பார்த்திங்கன்னா இதில் 2 சொல்லுவோம். இதில் அன்லிமிட்டட் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் அன்லிமிட்டட் ஹைப்பர்-வி கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கோர் பேஸ்டு லைசன்ஸ் தான். ஸோ கிளைண்ட் ஆக்சஸ் லைசன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா CALன்னு சொல்லுவாங்க, அது கிளைண்ட் ஆக்சஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க. ரேம் 24 TB ரேம் சப்போர்ட் பண்ணும். இதுவும் வந்து 512 கோர் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 எடிஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த 2016 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU வந்து 64 பிட் CPU. ஸோ கிளாக் ஸ்பீட் வந்து 1.4 GHz. ஏன்னா இதில் 32 பிட்ஸ் இதே கிடையாது, ஓஎஸே கிடையாது. ரேம் மினிமம் 512 MB. அதில் ECC அப்படின்னு அந்த டெக்னாலஜி இருக்கணும். இந்த ECC அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் கரெக்டிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரர் கரெக்டிங் கோடு இருந்தால் தான் இது இந்த ரேம் சப்போர்ட் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 GB நம்மளுக்கு இருக்கணும். இதே மாதிரி 1 ஈத்தர்நெட் கார்டு அதில் இருக்கணும். இந்த எடிஷன் கம்பாரிஷனில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அண்டு விர்ச்சுவல் என்ன ரன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். POSE அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்வாயன்மெண்ட்டு, VOSE அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக என்ன பண்ணலான்னா 1 தான் ரன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து விர்ச்சுவலாக 1, ஃபிசிக்கலாக 1 அல்லது விர்ச்சுவலாக 1 ரன் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒரே ஒரு OS ரன் பண்ணிக்க முடியலாம், விர்ச்சுவலாக நம்மளுக்கு 2 ரன் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலாக 1 ஆர் விர்ச்சுவலாக 2 யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக 1 ரன் பண்ண முடியும், பட் விர்ச்சுவலாக வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடு எடிஷன் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபிசிக்கல் அப்படின்னா ஒரு ரியல் சர்வரு,
அதே வந்து விர்ச்சுவல் அப்படின்னா ஒரு ஹைப்பர்வி, விஎம்ஆர் இல்லை வந்து விர்ச்சுவலைசேஷன் இந்த மாதிரி சாஃப்ட்வேருக்குள்ளே யூஸ் பண்ணது தான் இந்த விர்ச்சுவலைசேஷன். இப்போ வந்து இதாங்க சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கலாக ஒன்று அல்லது வந்து எது எசென்சியல், ஃபிசிக்கலாக ஒன்று ரன் பண்ணிக்க முடியும், விர்ச்சுவலாகவும் ஒன்று ரன் பண்ண முடியும். ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கலாக ஒன்று அல்லது வந்து விர்ச்சுவலாக 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிசிக்கலாக ஒன்று, விர்ச்சுவல் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிஷன் கம்பாரிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சர்வர் ரோல்ஸ். இந்த டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்டு எல்லாத்துலேயுமே காமன் தான் எல்லாமே. பட் டேட்டா சென்டருக்கும் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஸோ எவ்வளோ விர்ச்சுவலேஷன் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் 2 விர்ச்சுவலைசேஷனாக சப்போர்ட் ஆகும். இதில் வந்து அன்லிமிட்டட் விர்ச்சுவலைசேஷன் சப்போர்ட் ஆகும். ஸோ எசென்சியலில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன கம்பாரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடி சர்டிஃபிகேட் சர்வீஸ் ஸோ இதில் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கான்ஃபிகர் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். அதே வந்து ஏடிஎஸ் டொமைன் சர்வீசஸ் இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஃபெடரேஷன் சர்வீஸ் இருக்குது, இதில் இருக்குது. தென் 2லேயுமே ஃபெடரேஷன் சர்வீஸ் இருக்குது. லைட் டேரி சர்வீஸ் வந்து 2லேயுமே இருக்குது. ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் வந்து 2லேயுமே இருக்குது. அப்ளிகேஷன் சர்வர் 2லேயுமே இருக்குது. டிஎஸ்சி சர்வர் 2லேயுமே இருக்குது. டிஎன்எஸ் சர்வர் இதில் இருக்குது. மேனுவலாக கான்ஃபிகர் ஆகாமல் இருக்கும், இது வந்து ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஃபேக்ஸ் சர்வர் 2லேயுமே இருக்குது. ஃபைல் சர்வர் இதில் வந்து கான்ஃபிகர் ஆகாமல் இருக்கும், இதில் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஹைப்பர்வி இதில் இருக்குது, இதில் இல்லை, எசென்சியலில் கிடையாது. நெட்வொர்க் பாலிசி அண்ட் அக்சஸ் சர்வீஸ் இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிருக்கும். பிரிண்ட் அண்ட் டாக்குமெண்ட் சர்வீஸ் 2லேயுமே இருக்குது. தென் ரிமோட் சர்வீஸ் வந்து 2லேயுமே இருக்குது, இதில் வந்து கான்ஃபிகர் ஆகாமல் இருக்கும், இதில் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் வந்து டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்டில் இருக்குது, எசென்சியலாக இல்லை. ஏடிஐ சர்வீஸ் வந்து 2லேயுமே இருக்குது. ஐஏஎஸ் வந்து 2ல் இருக்குது, எசென்சியல் கான்ஃபிகர் ஆகிருக்கும். டெப்ளாய்மெண்ட் சர்வீஸ் 2லேயுமே இருக்குது, 2லேயுமே கான்ஃபிகர் ஆகும், நம்ம மேனுவலாக தான் கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். விண்டோஸ் அப்டேட் சர்வீஸ் வந்து டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்டில் இருக்குது, எசென்சியல் நம்மளுக்கு கிடையாது. எடிஷன் கம்பாரிஷனுடைய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே. கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் விண்டோஸ் சர்வர் வந்து எசென்சியலில் கிடையாது, இந்த 2லேயுமே இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர்வி வந்து இதில் இல்லை, இதை 2 தான் யூஸ் பண்ணிக்க முடியும், இதை அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சர்வர் வந்து இதுலேயும் அன்லிமிட்டடு, இதுலேயும் அன்லிமிட்டடு. கெஸ்ட் கார்டியன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, 2லேயுமே இருக்குது. நானோ சர்வர் வந்து 2லேயுமே இருக்குது, எசென்சியலாக கிடையாது. ஸ்டோரேஜ் ஃபியூச்சர் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, டேரெக்டு ஸ்டோரேஜ் ரிப்ளிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் கிடையாது, எசென்சியலாக கிடையாது, நம்மளுக்கு டேட்டா சென்டரில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி சீல்டு விர்ச்சுவல் மிஷின் வந்து எசென்சியல் ஸ்டாண்டர்ட் 2லேயுமே இல்லை, நம்மளுக்கு டேட்டா சென்டரில் மட்டும்தான் இருக்குது. நெட்வொர்க் ஸ்டாக் வந்து 2லேயுமே இல்லை, நம்மளுக்கு டேட்டா சென்டரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து 2016 டேட்டா சென்டரில் ஸ்டாண்டர்டு எசென்சியல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இது வரைக்கும் விண்டோஸ் சர்வர் எடிஷன் என்னென்னு பார்த்தோம், மினிமம் ரெக்யர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், அது ஃபிசிக்கல் அண்டு விர்ச்சுவலாக வந்து எவ்வளோ ஓஎஸ் யூஸ் பண்ண முடியும் பார்த்தோம், சர்வர் ரோல் என்னென்னு பார்த்தோம், நியூ ஃபீச்சர் என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.